நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கமான் 1 2 3 வாங்கம்மா. கூவத்தூர் விடுதிக்கு இப்பொழுது சசிகலா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இரவு முழுவதும் 122 உறுப்பினர்களுடன் அவர் தங்குவார் என்று சொல்லப்பட்டது. இரவு முழுவதும் ஒவ்வொருவரையும் அவர் தனித்தனியாக சந்திப்பார் என்று சொல்லப்பட்டது. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த செய்தியாளர் சொன்னால்தான் நான் சொன்னேன். ஏதாவது போஸ்ட் அடிச்சு ஓட்டினா 5 வயசு பையன் கண்ணு ரெண்டையும் நோண்டி விட்டுறேன். அவனை நான் கேட்டேன், இந்த அம்மா உனக்கு என்னடா கெடுதலை பண்ணுச்சு, ஏன்டா கண்ணை நோண்டுறேன்னு கேட்டேன். இந்த அம்மா தாங்க சேலையில் விஷம் வச்சு பண்ணுச்சான் அப்படிங்கிறான். யாரு? 5 வயசு பையன். அவனுக்கு யாரா சொல்லி கொடுத்தா? தீபா போயஸ் கார்டனில் நுழைந்தார். போலீஸ் குடிப்பு பாடா பொறிக்கு ராஸ்கல். நீ வேணடா என்னை வர சொன்ன, ஏன்டா வர சொல்லிட்டு இப்படி ஓடுற? இவன் சசிகலா கூட சேர்ந்து இந்த அப்பைய கொண்டு விட்டான். நாய எச்சக்கலை. என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1957 குளித்தலையில் தொடங்கி 2016 திருவாரூரில் வெற்றி பெறுகின்ற வரையில் ஒரே சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மகத்தான ஒரே தலைவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் தான். உதவர் சூரியன் சின்னம் மட்டும்தான். அண்ணா அன்று தொடங்கி வைத்த பொழுது ஏற்படுத்தப்பட்ட சின்னம் இன்னும் சின்னம் மாற்றப்படவில்லை. அப்படி மாறாத சின்னமுடைய ஒரு கட்சி நம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா காங்கிரஸ் கட்சிக்கே 3 தடவை சின்னம் மாறிடுச்சு. நான் சின்ன பையனா இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியோட சின்னம் இரட்டை காளை சின்னம். அதுக்கப்புறம் பசுவும் கன்றும்னு ஒரு சின்னம் வந்துச்சு. இப்ப கை சின்னம். தேசிய கட்சிக்கே 3 தடவை சின்னம் மாறிச்சு. அதிமுக சின்னம் என்ன நிலைமைக்கு ஆளாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இலை சேவலா மாறி, புறாவா மாறி, லைட்டு மரமா மாறி, தொப்பியா மாறி, இன்னைக்கு பிஞ்ச செருப்பா மாறி, குப்பை தொட்டியாக மாறி, இரண்டும் சேர்ந்து சாக்கடையில் வீசப்படுகின்ற எச்சில் இலையாக மாறப்போகின்ற ஒரு கட்சி தான் இன்று அதிமுக. அதிமுக கட்சியோட பொழப்பு எப்படி இருக்குங்கிறத நேற்று காலையில் நீங்க பார்க்கலாம். அந்த போலீஸோட வாசல்ல நடந்த கொலா சண்டை இருக்கு. அது உலகத்தில் இப்படி ஒரு கட்சியில யாராவது நடந்து பார்த்திருக்கலாம்? பாடா பொறிக்கு ராஸ்கல். நீ வேணடா என்னை வர சொன்ன, ஏன்டா வர சொல்லிட்டு இப்படி ஓடுற? டே வாடா, இங்க வாடா. டே இந்த அவன் போறான் பாரு, அவன் தான் வர சொன்னான். இதை உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்குது யாரு? நம்ம டிவி பூரா. நேரலை தீபா போயஸ் கார்டனில் நுழைந்தார். போலீஸ் குடிப்பு. அது மாதிரி ஒரு கேவலமான சண்டை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இவன் சசிகலா கூட சேர்ந்து இந்த அப்பைய கொண்டு விட்டான். வெக்கமல்ல, பணத்துக்கு ஆசைப்பட்ட நாய எச்சக்கலை. ஒரு கட்சி இவ்வளவு கேவலப்பட்ட கட்சிய நம்ம நேற்று எப்படி பார்த்தோம் பாருங்க. அதை விட கேவலப்பட்ட கட்சியை குறிப்பு தான் எடப்பாடியும் ஓபிஎஸ். நேற்று புதுக்கோட்டையில மருத்துவக் கல்லூரி துவக்க விழாவில் ஒரு கதை சொல்றாருயா. ஒன்னும் சொல்றதுக்கு வழி இல்லைன்றதுனாலதான் கதையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. 2 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் காற்றுக்குள் தனியே நடந்து வந்தார்கள். அப்பொழுது ஒரு கரடி வந்தது. அந்த கரடியை பார்த்தவுடன் ஒருவன் மரத்தின் மீது ஏறிக்கொண்டான். இன்னொருவன் மரமேற தெரியாததால் கரடியிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் கீழே படுத்து பிணம் போல் நடித்தான். உடனே கரடி வந்து அவனை பார்த்துவிட்டு, பிணத்தை கரடி திங்காது, எனவே கரடி தானாக சென்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நண்பர்கள் கதையை எதுக்கு சொன்னார்னா, மரத்தில் ஏறி போனது ஓ பன்னீர்செல்வமா இவருக்கு துரோகம் பண்ணிட்டானா. ஆனா கதையை முழுசா படிச்சுட்டு வந்து பேசியா. கரடி காதுல என்ன சொன்னிச்சு தெரியுமா? அந்த புனமா படுத்திருந்தவன்ட்ட, டேய் இந்தடா நீ நடந்து வந்த நான் அங்கிருந்தே பார்த்தேன்டா. நீ டெட் பாடி மாதிரி நடத்தி படிச்சிருக்கிறதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நினைச்சா உன்னை நான் தின்ற முடியும். ஆனா நீ என்னைக்கு கோலம் மாதிரி டெட் பாடியா படுத்துட்டியோ ஒன்னே நான் இனிமே திங்க விரும்பல. அதுக்கு அந்த மரம் ஏறினவனா எவ்வளவோ தேவலாம்டான்ட்டு. மரம் ஏறினவன் யாருன்னா அவன் தான் எடப்பாடி பழனிசாமி. சசிகலாங்கிற கொம்பு கிடைச்சோன்னு ஏறிட்டான்.
ஆனா ஓ பன்னீர்செல்வம் பாருங்க, ஒரு பணத்தை வச்சு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய டெட்பாடி கீழே நடந்துச்சு, கரடியே அதை திங்காம அடைச்சி போடா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. யார்கிட்ட விடுற கரடி கதை? யாரு? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கரடி கதை விட்டுக்கிட்டு இருக்கார். அண்ணன் சட்டத்துறை செயலாளர் சொன்னார் பாருங்க, ஜெயலலிதா அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட போது ரோசையா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். அப்ப பதவி பிரமாணம், முதல் பதவி பிரமாணம் ஓ பன்னீர்செல்வத்துக்கு. ஓ பன்னீர்செல்வமா ஐயா நான் ஓ பன்னீர் முதலமைச்சராக ரெண்டு கட்சி நனைஞ்சிருச்சியா. முக்கூர் சுப்பிரமணியன் ஒரு அமைச்சர், முக்கூர் ரோசையா சொன்னார், அழுடா இல்லாட்டி வாசிரா, அது வயசாகி போயிருக்கு, சுகர் டவுன் ஆகிட்டு இருக்கு, இவங்க வேற மாத்தி மாத்தி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அவர் வயசானவர் நொந்து நூலாகிறார். 50 பேரும் அவ்வளவுதான் இங்க ஒப்பாரி வச்சாருங்க. எதுக்கு? ஜெயலலிதா அம்மா டிவியில பார்த்தா தன்னுடைய அழகியை நினைச்சு நமக்கு ஏதாவது பதவி கொடுக்குங்கிறதுக்காக விட்டான் ஐயா துபாக்கூர் கண்ணீர் பன்னீர். அதே ஜெயலலிதா இறந்த போது வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். அப்ப பன்னீரோட பேச பாத்தீங்களா? ஓ பன்னீர்செல்வமாகிய நான், ஓ பன்னீர்செல்வமாகிய நான். காலி இதை தாண்டா ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். காலி எங்க சின்னம்மா போட்டுருச்சு மாப்பிள்ள, 4 வருஷம் ஓட்டிடலாம்டா அப்படிங்கிற மப்பு தெரிஞ்சு பத்தீங்களா? அதை விட இன்னொரு கண்ணீர் நீங்க பார்த்திருப்பீங்க. வீட்டுல சசிகலா பொதுச் செயலாளர் பதவி இருக்கிறதுக்கு சேர்ல கொண்டு வந்து உட்கார வைக்க போறாங்க. அப்ப அந்த அம்மாவை என்னென்ன டுபாக்கூர் பண்ணி விட்டாங்க தெரியுமா? சுருட்ட முடியா இருந்ததை தண்ணியை தெளிச்சு விடுகிறதுக்குள்ள அயன் பண்ணி விட்டான். தலையை அயன் பண்ணுவாங்க பாத்துறீங்களா? பியூட்டி பார்லர்ல அயன் பண்ணி பின்னால கருப்பு ரிப்பன் முதுகு வரைக்கும் போட்டிருந்த ஜாக்கெட்டை க்ளோஸ் நெக்கா மாத்தியாச்சு. நெத்தியில ராமா. ஒரு ஆள் ட்ரைனிங் கொடுத்தான், கமான் ஆக்ஷன் சொல்ற மாதிரி கரெக்டா நடக்கணுமா? கும்பிடு போடுங்க, சிரிங்க, கையாட்டுங்க, பால் கண்ணியில் போய் ஆட்டிடுங்க, சேர்ல உட்கார்றதுக்கு முன்னாடி 2 சொட்டு கண்ணீர் விடுங்க, கர்ச்சிப்பை கொடுப்பாங்க, தொடங்க. அந்த அம்மாவை நினைச்சு அழுதுட்டு சேர்ல உட்காருங்கப்பா அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்டான். கமான் 1 2 3 வாங்கம்மா அப்படின்னு சின்னம்மா நன்னம்மா வருது. வந்து அவன் ட்ரைனிங் கொடுத்தவன் கூப்பிட்டுருக்காங்க, வாங்கம்மா எல்லாம் சரியா இருக்கு, இந்த மொழி மட்டும் இன்னும் திருட்டு மொழி அப்படியே இருக்கு, அதை மாற்ற வேணாமா. அப்பதான் மனசுக்குள்ள அந்த அம்மா நினைச்சிருக்கு, ஜென்ம புத்திய செருப்பால் அடிச்சாலும் போகும் ஐயா, சின்ன பிள்ளையில இருந்து திருடி பழக்கம் ஆகி போச்சு, இந்த மொழியை எங்க கடையிலயா போய் நான் வாங்க முடியும் அப்படின்ட்டு அழுதுட்டு அழுகலான்ட்டு வந்து பக்கத்துல சேர்கிட்ட வந்தோன்னா அழுதுகிறத மறந்துருச்சு. உடனே இப்ப வந்திருக்காரு பாருங்க, ரிலீஸ் ஆகி டிடிவி தினகரன் பின்னால நின்று கரிசி படுத்து கொடுக்குறாரு. சின்னம்மா சின்னாயி ஆளு சொன்னதை மறந்துட்டியா அப்படின்னு தொடையில கட்டி கரிசிப்பை கொடுக்குறாரு. உடனே வாங்கி அட உலக டுபாக்கூறுகளா, அது எவ்வளவு நாளைக்குடா இந்த நாடகத்தை நடத்திக்கிட்டு இருப்பீங்க? ஏயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு திமுக மைனாரிட்டி ஆட்சி செய்ததுன்னு, வெக்கமா இல்ல? ஏண்டா மைனாரிட்டி ஆட்சி செய்த திமுக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கூவத்தூர்ல விட்டு வேட்டியை விட்டு போட்டு ஆட வச்சுச்சாடா? 122 உறுப்பினர்களை கூவத்தூர்ல போய் அடைச்சு வச்சு அல்லமாட்டா இல்லம்மா ஐசால கடிமா அல்லம்மான எம்எல்ஏ போல ஆடிக்கிட்டு இருக்காங்க. சைட்ல இடையில சேலை பாவடையெல்லாம் தெரியுது. அவங்க சம்சாரம்லாம் பார்த்துட்டு ஐயோ குடும்பமே போச்சு போல இருக்கு, இப்படி ஆடிக்கிட்டு திட்டுறாங்களே. அந்த நேரம் பார்த்துதான் யாரு? ஓ பன்னீர்செல்வம் கல்லறையில் தியானம், கேமரா, கிரீன்வே சாலை, மெரினா கடற்கரை, கவர்னர் மாளிகை, கூவத்தூர் விடுதி, டிவியை 4ஆல வகுத்துட்டான். கிரீன்வே சாலை, மெரினா கடற்கரை, கூவத்தூர் விடுதி, கவர்னர் மாளிகை, 4 பக்கமா ஆளுக போயிட்டு வந்துகிட்டே இருக்கான். நம்பாலு எதரா பாக்குறது? கூவத்தூர் விடுதிக்கு திடீரென்று சசிகலா வருகை. ஒருத்தன் வாசிக்கிறான், கூவத்தூர் விடுதிக்கு இப்பொழுது சசிகலா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
இரவு முழுவதும் 122 உறுப்பினர்களுடன் அவர் தங்குவார் என்று சொல்லப்பட்டது. இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அந்த செய்தியாளர் சொன்னால்தான் நான் சொன்னேன். 122 பேரா நினைச்சு நீங்க சிரிக்கப்படாது. அதுக்கப்புறம் இன்னொரு வாக்கியம் சொன்னார், இரவு முழுவதும் ஒவ்வொருவரையும் அவர் தனித்தனியாக சந்திப்பார் என்று சொல்லப்பட்டது. இப்ப சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கப்பதான் வச்சான் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து ஆப்பு, வா ஓடு, 100 கோடி ரூபாய் அபராதம், 4 ஆண்டு சிறை தண்டனை. கோபத்தில் வந்து அந்த அம்மாவோட கல்லறையை 3 குத்து குத்துச்சு பாருங்க, கும்மாங்குத்து. செத்த பிறகு அடி வாங்கின ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதாவை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. 1 2 3 முத அடிக்கு என்ன அர்த்தம்? நீ நிம்மதியா உள்ள போயிட்டு, நானும் உள்ளதான் போறேன். நீ போன உள்ள திரும்ப வர முடியாது, நான் போன உள்ள வந்தாலும் பிரயோஜனப்படாது. என் பிறப்பு இப்படி ஆகிப்போச்ச. 2வது அடி தான். உன் கூட 30 வருஷம் இருந்து ஒரு வட்டச்சேரா வண்டு முருகன் தங்கச்சியா கூட இருக்க முடியாம போச்சு. 3வது அடி தான். பன்னீரே துரோகி, செத்த பிறகு என் உடம்புல மூட்டை பூச்சி மருந்தையாவது தெளிக்கணுமே ஒழிய பன்னீரை மட்டும் தெளிச்சாதீங்கடா. இதான் 3வது அடி. கட்சியாது? இதுக்கு பேரு கட்சியா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை கேட்கிறேன், உங்களுடைய கட்சி தலைவர் யார்? சொல், பதில் சொல்லியா. உன்னுடைய கட்சியின் தலைவர் யார்? சசிகலான்னு சொல்ல முடியுமா? முடியாது. காரணம் என்னன்னா, சசிகலாவோட போட்டோ எங்க மாட்டினாலும் ஏதாவது போஸ்ட் அடிச்சு ஓட்டினா 5 வயசு பையன் கண்ணு 2 நோண்டி விட்டுறேன். அவனை நான் கேட்டேன், இந்த அம்மா உனக்கு என்னடா கெடுதல் பண்ணுச்சு, ஏன்டா கண்ணை நோண்டுறேன்னு கேட்டா, இந்த அம்மா தாங்க சேலையில் விஷம் வச்சு பண்ணுச்சான் அப்படிங்கிறான். யாரு? 5 வயசு பையன். அவனுக்கு யாரா சொல்லி கொடுத்தா? இன்னொருத்தர் சாணி எடுத்து சொத்துன்னு அடிக்கிறான் மூஞ்சில. அந்த அம்மா உனக்கு என்னடா செஞ்சு, ஏன்டா சாணி அடிக்கிற? எங்க அப்பா தான் அடிக்க சொன்னாருன்னா. ஏன் உங்க அப்பாவே வந்து அடிக்க வேண்டியதானே? எங்க அப்பா அடிச்சா எங்க அப்பா அடிச்சு போடுவாங்க. அதனாலதான் சாணியை ஒரு கூட கொடுத்து நீ போய் அறான் இருக்காரு. ஒரு போட்டோ கூட மக்களால் வெறுக்கப்படுகின்ற ஒரு போட்டோ. ஆனால் என் தானை தலைவனுடைய புகைப்படத்தை திரைப்பட தொலைக்காட்சியில் பார்த்தவுடன் அவருக்கு மாற்று கட்சியில் இருப்பவர் கூட அவரை பார்த்து கைதட்டி ஆரவாரம் செய்யக்கூடிய அந்த மஞ்சள் துண்டும் கருப்பு கண்ணாடியும் தமிழகத்தினுடைய வெற்றியின் அடையாளமாக, வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கக்கூடிய என் தலைவன் இன்னைக்கு அப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியுமா? இன்னைக்கு பாருங்க ஐயா, ஹச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், இந்த 3 பேர் தான் மொத்தம் பிஜேபியிலே இருக்காங்க. அந்த பிஜேபிங்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டில் முனியாண்டி விலாசுக்கு இருக்கிறது கூட பிரான்ச்சு கிடையாது. இந்த அண்ணா நகரில் பகுதி செயலாளர் இருக்கானா பிஜேபிக்கு? வார்டு செயலாளர் இருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. முனியாண்டி விலாஸ் பிரான்ச்சு கூட பிஜேபிக்கு இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அடுத்த தமிழகத்தின் ஆட்சியை பிடிப்போம். யாரு? தமிழிசை சவுந்தரராஜன். அந்த அம்மாவுக்கு ஏன் குமரி ஆனந்தன் தமிழிசைன்னு பேர் வச்சாருன்னு தெரியல, ஹிந்தி இசைன்னு வச்சிருக்கணும். ஹிந்தி படிப்பதனால் ஒன்றும் தப்பில்லை, அது திணிப்பதனால் என்ன கெட்டு போய்விட்டது தமிழ்நாடு. பேசுறது தமிழிசை, ஹிந்தி ஆதரிச்சு. எங்க தளபதி அன்னைக்கே சொன்னார், ஹிந்தியை திமுக வெறுக்கவில்லை. அன்னைக்கு நிதிஷ்குமார் ஹிந்தியில தான் பேசினார், எல்லாரும் கைதட்டி வரவேற்றோம். ஆனால் ஹிந்தி மொழியை திமுக வெறுக்கவில்லை. தமிழை புறக்கணித்து ஹிந்தியை தமிழகத்திற்குள் திணிக்கின்ற முயற்சியை தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெறுக்கிறது என்பதை தெளிவாக அன்னைக்கு சொன்னார். ஆனா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு குமரி ஆனந்தன் எப்படி தமிழிசைன்னு பேர் வச்சாருன்னு தெரியல. சில பேர் பேருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாம இருப்பான். கருப்புசாமின்னு பேர் வச்சிருப்பான், பில் கிளின்டன் தம்பி மாதிரி இருப்பான். வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பான், இருட்டில் நின்று சிரிச்சான்னா சின்ன பிள்ளைகளுக்கு ஜன்னி வந்துடும். கோடீஸ்வரன் பேர் வச்சிருப்பேன், அண்ணாநகர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன். அறிவழகன் பேர் வச்சிருப்பான், 1ஆம் கிளாஸ்ல 5 வருஷம் ஃபெயிலா போவேன். ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சிருப்பேன், பிறந்ததுலேருந்து ஆஸ்பத்திரியிலே இருப்பேன். தமிழிசை சவுந்தரராஜன் தமிழுக்கு எதிராக குரல் கொடுக்கிற பிஜேபி தலைவர். அதுல இருக்க ஒரு ஆளு காரைக்குடியில் இருக்காரு, ஹெச் ராஜா. அவர் சொல்றாரு, மோடி அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார் என்று சொன்ன தளபதி ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறார். யார்கிட்ட? எங்க தளபதியை அன்னைக்கு அறிக்கை கொடுத்தார். தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்க தயங்காதவன் நான், அப்படிப்பட்ட அரசியல் நாகரிகமற்றவன் அல்ல.
ஆனால் நான் சொன்னது கட்ட பஞ்சாயத்து என்பது சரியான வார்த்தை தான், நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னாரு. மந்திரி குமாரில் என் தலைவர் எழுதினாரியா இதுக்கு வசனம். அவரை நடராஜன் ஒருத்தர் நடிச்சிருப்பார். அப்ப அரண்மனையில இருந்து ஒருத்தர் வந்து சொல்லுவான், நீ மன்னனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்ப நடராஜன் வசனம் சொல்லுவார், யார் யாரிடம் மன்னிப்பு கேட்பது, யார் யாரிடம் மன்னிப்பு கேட்பது? சுதந்திரமாக சுற்றித் திரியும் சூரியன் காற்றுக்கு அசைந்தாடும் மேகத்திடமா மன்னிப்பு கேட்பது? சுதந்திரமாக சுற்றித் திரியும் சூரியன் காற்றுக்கு அசைந்தாடும் மேகத்திடமா மன்னிப்பு கேட்பது? நெருப்போடு போர் தொடுக்க வந்த வெட்டில் பூச்சிய அரண்மனை நாயே அடக்கடா வாழைன்னு மந்திரி குமாரில் என் தலைமை எழுதின வசனம் இன்னைக்கு பிஜேபியில மன்னிப்பு கேட்க சொன்ன ஆளுகளுக்கு செவிட்டில் அறந்த மாதிரி இல்லையா? அதே மாதிரி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றாருன்னு அடிச்சு விட்டாங்க. அவர் வர்றாரா இல்லையா, வந்துட்டு போட்டான். நான் ஒன்னும் அதை பத்தி கருத்து சொல்லவே விரும்பல. அதுக்கும் தலைவர் புதுமை பித்தல் எழுதியிருக்காரு வசனம். சூரியனை விட நட்சத்திரங்கள் வெகு தொலைவில் இருக்கிறதாம். சூரியனை விட நட்சத்திரங்கள் வெகு தொலைவில் இருக்கிறதாம். சூரியனை விட நட்சத்திரங்கள் உருவத்தில் பெரியதாம். ஆனால் தாமரை நட்சத்திரங்களால் மலரப்போவதில்லை. தாமரை மலர்ந்தால் அது சூரியனால் தான் மலரும். எப்ப? புதுமை பித்தல் எழுதியிருக்கார். நட்சத்திரத்தால தாமரை மலராது. புதுமை பித்தல்ல என்ன தீர்க்க தரிசனமான வசனங்கள் பாரு. எங்க மாவட்ட செயலாளர் ஜூன் 3ஆம் தேதி நடத்தினார் பாருங்க ஒரு விழா. வாழ்க்கையில் எங்கள் செயல் தலைவர் தளபதியார் அவர்களை தேசிய அரசியலுக்கு அடியெடுத்து வைக்க அற்புதமான ஒரு மாபெரும் தேசிய திருவிழாவை அன்னைக்கு நடத்தி காட்டினார். அன்னைக்கு தளபதி பேசும்போது சொன்னார், இந்தியா காவிமயமாவதை ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அடுத்த சுதந்திர போருக்கு தயாராகும் என்று தளபதி கொடுத்த அந்த கூக்குரலுக்கு கிடைத்த கைதட்டு இருக்கு. உடனே அடுத்து பத்திரிகையில் எழுதிட்டான், தளபதி ஸ்டாலின் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறார். காவிமயமாவதை உடனே தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மேடையில காதர் மைதீன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முஸ்லீம் தலைவர் உட்கார்ந்திருந்தார், உமர் அப்துல்லா முஸ்லீம் தலைவர் உட்கார்ந்திருந்தார். இது எப்படி சரியாக இருக்கும்? அட கேனக்கு இருக்கு. 1ஆம் கிளாஸ் புத்தகத்தை மேல போய் படிச்சுட்டு வா. நீ டாக்டருக்கு படிச்சதெல்லாம் இருக்கட்டும். 1ஆம் கிளாஸ் புத்தகத்துல தேசிய கீதம் போட்டிருக்க, அதுக்கு பின்னாடி அதுக்கு அர்த்தம் போட்டிருப்பான். அந்த தேசிய கீதம் எல்லாரும் அர்த்தம் தெரிஞ்சோ இல்லையோ நின்று பாடுறான். இப்ப சினிமா தேட்டர்ல வேற போடுறாங்க. ஜனகன மனகதி நாயக ஜெயகு பாரத பாக்கியது ஜாதா பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல வங்கா. பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல வங்கா இத்தனை நாடுகளிடமும் பாரத தாய் என்ற பெயர் எதிரொலிக்கட்டும் எழுதியிருக்கார் ரவீந்திரநாத் தாகூர். பஞ்சாப்ல யார் இருக்கா? சீக்கியர்கள். மராட்டியத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். சிந்து மாகாணத்தில் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நம் திராவிட நாடு கடைசியா வங்கான்னு முடிச்சிருப்பாரு. அப்ப கூட ஒருத்தன் ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட பிட்ட போடுறான், நம்ம வங்காள நாட்டை கடைசியில போட்டுக்கல, முதல்ல போட்டுருங்க, வங்காள பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டான்னு எழுதுங்க அப்படின்னு. அதுக்கு ரவீந்திரநாத் தாகூர் சொன்னாரு, நான் எழுதினதுக்காக என் நாட்டை நான் முதலில் எழுதினால் என்னை சுயநலக்காரன் என்று சாகும் வரை பாடுபவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். என் நாடு கடைசியா இருக்கட்டும். அதுல கூட திராவிட உட்கல வங்கா என்று எழுதினார். திராவிட சிந்தனையை ரவீந்திரநாதருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தெரியல. இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் தமிழன் என்ற ஒரு குடைக்குள் கொண்டு வந்த ஒரே இயக்கம், ஒப்பற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகங்கிற இயக்கம் தான். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியா நமக்கு கற்றுக் கொடுத்த, சுதந்திர நாட்டிலே நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதுபோலதான் நம் தானை தலைவர் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற அந்த தத்துவத்தை இன்று வரை கடைபிடித்துக் கொண்டிருக்கும் ஒரே ஒப்பற்ற தலைவர் நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற இந்தியாவை வேற்றுமைப்படுத்தி பார்க்கின்ற அந்த பிஜேபி என்ற இயக்கம்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி தொண்டன் இருக்கும் வரை பிஜேபி என்ற காவி கட்சி தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்று சொல்லி சுதந்திர போருக்கு நம்மை அழைத்த செயல் தலைவர் இருக்கிறார். என் தானை தலைவர் கவிதைகளை கொடுத்திருக்கிறார், நாவல்களை கொடுத்திருக்கிறார், திரைப்பட பாடல்களை படைத்திருக்கிறார், வசனங்களை படைத்திருக்கிறார். என் தலைவர் படைத்த படைப்புகளிலே சிறந்த படைப்பு எது என்று சொன்னால் தன் இல்லற வாழ்க்கையில் படைத்த படைப்பான எங்கள் தளபதி ஸ்டாலின் தான் எங்கள் தலைவருடைய சிறந்த படைப்பு என்று சொல்லி நாளை தமிழகத்தின் ஆட்சி கட்டிலே தமிழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க முதலமைச்சராக பொறுப்பேற்க தளபதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் வாழட்டும் வெல்லட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.